தலைப்புச் செய்திகள். அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்து பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 7.5 கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட பான்சியோ பிரெஞ்சு பள்ளி. கோட்டக்குப்பம் வாக்கு புறக்கணிப்பு. வேட்பாளர் வருகையில் பரபரப்பு. அதிரடிப்படை குவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சுமார் 80க்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் புதிய பஸ் நிலையம், அண்ணா திடல், மினி ஸ்டேடியம், தாவரவியல் பூங்கா மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடந்து முடிந்துள்ளது. மேலும் சில மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட மிஷன் வீதியில் உள்ள கல்வே கல்லூரி பள்ளி, வஉசி அரசு ஆங்கில மேல்நிலை பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தூய்மா வீதியில் 1827ஆம் ஆண்டு பிரெஞ்சு பள்ளி தொடங்கப்பட்டு அதன் பின் 1903ஆம் ஆண்டு அரசு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. பழமை வாய்ந்த கட்டிடத்தில் பான்சியோ பெண்கள் பிரெஞ்சு பள்ளி செயல்பட்டு வந்தது. இந்த பள்ளி கட்டிடம் பலகீனமானதால் கடந்த 2014ஆம் ஆண்டு பான்சியோ பள்ளி மாணவிகள் வேறொரு பள்ளிக்கு மாற்றப்பட்டனர். அதன் பின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பான்சியோனா பள்ளியை பழமை மாறாமல் புதுப்பிக்க அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்காக 7.5 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு இந்த பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு அதே ஆண்டில் முடிக்கவும் திட்டமிடப்பட்டது. ஆனால் பல்வேறு காரணங்களால் பணிகள் குறித்த காலத்தில் முடிக்க முடியவில்லை. தற்பொழுது இந்த பள்ளி கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இன்னும் ஓரிரு பணிகள் மட்டுமே பாக்கி உள்ளதாகவும் ஓரிரு வாரங்களில் பணிகள் முடிந்து விரைவில் பள்ளி கல்வித்துறையினரிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி பணிகள் முடிந்து பள்ளி கல்வித்துறையினரிடம் ஒப்படைக்கப்படும். நடப்பு கல்வி ஆண்டில் பள்ளிகள் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் 10வது மற்றும் 11வது வார்டு பொதுமக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்த நிலையில் திமுக வேட்பாளர் கௌதம் வாக்கு மையத்துக்கு வந்தபொழுது பதற்ற நிலை ஏற்பட்டது. ஆதி திராவிட மயான இட பிரச்சினை, வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் வேட்பாளர் வந்தபொழுது மக்கள் அவரிடம் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து முறையிட்டனர். இதனால் வாக்கு மையம் அருகே மக்கள் திரள் அதிகரித்து பரபரப்பு ஏற்பட்டது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர துப்பாக்கி ஏந்திய குஜராத் அதிரடி படையினர் 50க்கும் மேற்பட்டோர் உடனடியாக அப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் போலீசார் பொதுமக்களை வாக்கு மையம் அருகே கூட விடாமல் விரட்டியடித்ததால் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. தொடர்ந்து பாதுகாப்பு பலத்தப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் 10வது மற்றும் 11வது வார்டுகளில் தங்களது அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்து பொதுமக்கள் தேர்தலை புறக்கணித்து வருகின்றனர். தற்பொழுது வரை எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறாமல் உள்ள நிலையில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு துறை அதிகாரிகள் வராததை கண்டிக்கும் வகையிலும் அதே பகுதியை சார்ந்த வழக்கறிஞர் கார்த்திகேயன் என்பவர் திடீரென தான் கொண்டு வந்த பெட்ரோலை தன் மீது ஊற்றி தற்கொலை முயற்சி மேற்கொண்டார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக தண்ணீரை கொண்டு அவரை காப்பாற்றினர். அங்கிருந்த போலீசாரும் உடனடியாக அவரை பாதுகாத்ததோடு அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் கோபமடைந்து அங்கிருந்த பொதுமக்கள் அரசுக்கு எதிராக தங்களது கோஷங்களை எழுப்பியவாறு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாத நிலையில் அரசை கண்டித்து ஒருவர் திடீரென தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நாளை முதல் 3 தினங்கள் மதுக்கடைகள் மூடப்படுவதால் மது பிரியர்கள் பலரும் கடலூர் எல்லைப் பகுதியில் உள்ள புதுச்சேரியிலிருந்து மதுபானங்களை, சாராய பாட்டில்களை வாங்கி கொண்டு ஷேர் ஆட்டோவில் கடலூர் நோக்கி வந்தபொழுது ஆல்பேட்டை செக் போஸ்டில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும்
துணை ராணுவத்தினர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது அவர்களிடமிருந்து புதுச்சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட சாராய பாட்டில்கள் மற்றும் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். அப்பொழுது மது பிரியர்கள் பலரும் தங்களிடம் கொடுத்து விடுங்கள் என காவலர்களின் காலில் விழுந்து கெஞ்சினர். பலரும் தங்களுடைய உள்ளாடைகளில் மறைத்து வைத்து வந்த மதுபானங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்து பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 7.5 கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட பான்சியோ பிரெஞ்சு பள்ளி. கோட்டக்குப்பம் வாக்கு புறக்கணிப்பு. வேட்பாளர் வருகையில் பரபரப்பு. அதிரடிப்படை குவிப்பு. நன்றி, வணக்கம்.